ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ஈஸியான உளுத்தம்பருப்பு வத்தல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட். உளுத்தம்பருப்பை நான் ஏற்கனவே ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. உளுத்தம்பருப்பு மட்டும்தான். இப்போ ஒரு 2 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பை தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு அதை நல்லா மொசுன்னு மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஸ்கோ இல்லை கரண்டியோ இல்லை கையிலையோ வச்சு நல்லா இந்த மாதிரி தட்டணும். இது எனக்கு செட் ஆகலை, அதனால் நான் இதை எடுத்து வச்சுட்டு கையில் இந்த மாதிரி பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்துக்கணும். இந்த ப்ராசஸ் நீங்கள் கிரைண்டரில் அரைக்கும்போது கண்டிப்பாக அப்படியே போட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்களா நல்லா மொசுன்னு வந்துடும் இல்லைங்களா, நல்ல வெள்ளை கலரில். அந்த மாதிரி பதத்துக்கு வர அளவுக்கு நீங்கள் அரைச்சி விட்டு கூட எடுத்துக்கலாம். நான் மிக்சியில் அரைச்சேன், அதனால் மிக்சியில் அரைச்சி முடிச்சுட்டு கையில் இந்த மாதிரி நான் தட்டிக்கிறேன். இப்படி நல்லா நம்ம கையில் நல்லா அடிச்சுக்கிட்டு அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் போட்டு எல்லா சைட்லேயும் தடவிட்டு சின்னதாக இதில் உருண்டைகளை நம்ம உருட்டி வச்சுக்கலாம். ஒரு டைமில் மழை டைமாக இருந்தால் நம்ம காய வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம உளுத்தம்பருப்பை இந்த மாதிரி கரண்டியில் இப்படி சின்னதாக கட் பண்ண மாதிரி பண்ணி போட்டுக்கிட்டோம்னா இது ஒரே நாள்லையே காஞ்சிரும். நல்லா அடிக்கிற வெயிலுக்கு நல்ல ஒரு டைம் வச்சிங்கனாலே போதும், நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம இதை டப்பாக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த உளுத்தம்பருப்பு வத்தலை வச்சு நிறைய விதமான ரெசிபீஸ்லாம் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஒரு காரக்குழம்போ சரி, இல்லை சாம்பாரோ இல்லை பொரியலோ எந்த ஒரு டிஷ் செஞ்சாலும் அது கூட இதை சேர்த்து செய்யலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே கீரை பொரியல் வச்சு செஞ்சுருப்போம், அப்புறம் குழம்போ செஞ்சுருப்போம். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் நார்த் இந்தியன் ரெசிபீஸில் தமிழில் போட்டிருப்போம். நிறைய விதமான ஃபுட்லாம் செய்யலாங்க. நம்ம குழந்தைங்களுக்கும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. உளுத்தம்பருப்புன்னும் போது நம்ம உளுந்தங்கஞ்சி செய்வோம், இல்லை யாராவது வேறு மாதிரி செய்வோம். நம்ம சேனலில் புதுசாக நம்ம பண்ணியிருப்போம். உளுத்தம்பருப்பு பூரியும் செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி வத்தலை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இதை வச்சு நிறைய விதமான சைடிஷ்லாம் செய்யலாம். இப்போ வெறுமனா கூட இந்த வத்தலை கொஞ்சமாக எண்ணெய் போட்டு அதில் வறுத்துட்டு அப்படியே அதை எடுத்து நம்ம நல்லா தூளாக கையிலையே நான் உடச்சி காட்டுறேன் லாஸ்ட்டில் வீடியோ நம்ம காஞ்ச அப்புறமா எப்படி இருக்கும்னு சொல்லி. வறுத்துட்டு எண்ணெயில் அதை அப்படியே நொறுக்கிட்டு நம்ம இப்போ ஒரு கீரை பொரியல் பண்ணுறோன்னா லாஸ்ட்டில் அதில் போட்டு ஒரு 2 பெரட்டி இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. அந்த வாசனை, உளுந்தோட அந்த வாசனை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வத்தல் இந்த மாதிரி செய்வாங்க பொதுவாகவே. ஆனால் நம்ம ஒரே நாளில் காய வைக்கணுன்னா இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியில் வச்சு பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சின்னதாக உருண்டையாக வச்சு நல்லா காய வச்சுக்கலாம். வெயிலில் ஒரு 2 நாள் 3 நாள் போல் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக செஞ்சால் காய வைக்க வேண்டி இருக்கும். இப்போ இது அப்படியே ஒன்றுன்னா இந்த மாதிரி சின்ன சைஸில் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு 2-3 தட்டில் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் வெயிலில் காய வச்சு நல்லா காஞ்ச அப்புறமா எல்லாத்தையும் ஒரே தட்டில் கொட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் ஒரு 3 நாள் நல்லா அடிக்கிற வெயிலுக்கு 3 நாள் காய வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சூப்பராக எல்லாமே காஞ்சிருச்சு. காஞ்ச அப்புறமா இப்படி இருக்கும். நம்ம நான் இதை உங்களுக்கு கையில் உடச்சி காட்டுறேன் பாருங்கள். உடச்சா இந்த மாதிரி அப்படியே தூளாக வந்துடும். நல்லா வெறும் உளுந்து மட்டும்தான் சேர்க்கணுங்க, அரிசி மாவுலாம் சேர்க்கக்கூடாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக. இந்த உளுத்தம்பருப்போட ரெசிபியை வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.